அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த காலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் நெருக்கமாய் நம்மோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள அவர் அதிகமாய் விரும்புகிறார். அதற்கேற்ற தியானங்களை அவர் நமக்கு தருகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். திருச்சபையாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் இருக்கிறார். அநேகர் நமக்குள் இருக்கிற ஆண்டவரை செயல்பட விடுகிறோம். ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் செயல்படும் பொழுது நாம் ஆவிக்குரிய மனிதனாய் காட்சியளிக்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அவரை செயல்பட முடியாமல் அநேகர் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், சபையில் இருக்கிறவர்கள். இந்த ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் பாவிகள், நான் மட்டும்தான் பரிசுத்தவான். முதலாவது இந்த எண்ணத்தை முற்றிலுமாய் நாம் அகற்றிவிட வேண்டும். அவர் நம் எல்லாரோடும் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அநேகர் தங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை செயல்பட முடியாதபடி அவரை உள்ளத்தில் ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு இவர்கள் தங்கள் சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரு சிறு பிரிவினர் தான் உள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாய் இயங்க செயல்பட வைத்துவிட்டு தாங்கள் அவர் சொல்லுகிறதின்படி நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் வெகு சிலர். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். என்ன, ஆண்டவர் எனக்குள்ளே இருந்தால் நான் ஏன் இந்த ரகசிய பாவங்களை செய்கிறேன்? ஏன் இந்த பாவங்கள்லேருந்து நான் இன்னும் விடுபட முடியல? எனக்கு இன்னும் இந்த உலக ஆசை வந்துக்கிட்டே இருக்கே. அப்போ எப்படி ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள், உங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் அவர் செயல்பட முடியாமல் ஒடுங்கி ஒரு இடத்துல இருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தமாக்கி நீர் செயல்படும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னிலிருந்து நீர் செயல்படும், நான் உமக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? கவனமாய் உங்களுடைய வாழ்வை உற்று நோக்கி பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் செயல்படுகிறாரா, அல்லது அவர் செயல்படாமல் நீங்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலிருந்து அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கை புது வாழ்வாய் மாறும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு தேவையான நேரத்தில் அற்புதங்களை செய்து உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.